இன்று ஜெய-1 மதுரை கோர்ட்டு நீதிமன்றத்தில் வாய்தா ஜெயபாண்டிக்கு சயின்டிஸ்ட்டுக்கு நான் எல்லா 5 நீதிமன்றத்துக்கும் நான் அந்த பத்திரத்தை அனுப்பியிருக்கேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் என்ன குற்றம் செய்தேன், என்னையை என்கொயரி கேட்கும்போது நான் செய்த அனைத்து குற்றமும் இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும் என்றதுக்காக தான் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். மதுரை கோயில்பாளையம் அருகில் சாலமறியல் பண்ணேன், பந்தரோடி பக்கம் யானைக்கல் மேம்பாலத்தில். அதே மாதிரி ரயில் மறியல் செய்தேன், இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்பட வேண்டும் என்று. அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு, மதுரை 4 மாசி வீதியும் ஊர்வலம் போனேன். அஹிம்சாபுரம் 7வது தெருவில் இருந்து செல்லூர் காவல் நிலையம் வழியாக, கோரிப்பாளையம் மேம்பாலம் வழியாக, கிழக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி ஊர்வலம் போனேன். ஊர்வலம் போயிட்டு வந்தேன். ஏன் அந்த அடிப்படையெல்லாம் என்னை கைது பண்ணாமல், அதே மாதிரி இவ்வளோ முயற்சி எடுத்தும் எனக்கு பதில் சொல்லாமல், என்னுடைய கோரிக்கையை ஏற்காமல், எழுத்துப்பூர்வமாக எனக்கு கொடுக்காமல், ஒரு லெட்ரு கூட எனக்கு கொடுக்கவில்லை. என் கையில் வேறு ஆளுகிட்ட கொடுத்து அது 10 நாள் ஆனது பிறகு என்கிட்ட கொடுப்பாங்க. லெட்டருக்குரியவனுக்கு லெட்டருக்குரிய ஆளுகிட்ட தான் கொடுக்கணும். அதனால் ஜெய-1 நீதிமன்றம் இவிஎம் மிஷின் பயன்படுத்தக்கூடாது, தமிழ்நாட்டில் 2026 தேர்தல் தள்ளி வைக்க வேண்டும். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும், மதுரையை தவிர படிக்கிற பிள்ளைகளுக்கு 1லேருந்து 12 வரைக்கும் படித்த பிள்ளைகளுக்கு படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவர்களுக்கு இழப்பீடு தொகை, அதாவது கொத்தடிமையாக வேலை பார்த்துருக்காங்க. உலகத்திலே கலெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தடிமையை மீட்கணும், கொத்தடிமையை மீட்டிட்டோம் என்றெல்லாம் பத்திரிக்கையில் போட்டிருப்பாங்க. உண்மையான கொத்தடிமை பாவம், ஒரு குற்றமும் செய்யாத, ஒரு பாவமும் செய்யாத பள்ளி மாணவிகள். அவர்கள் எந்த குற்றமும் செய்யாமல் கொத்தடிமையாக வீட்டில் சாப்பிட்டு தெண்டை சோறாக வெட்டியாக 12 வரைக்கும் படிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் ஒரு திருமணம் பண்ண முடியாது, ஒரு கடை வைக்கணும் என்றாலும் அதை வைத்து ஒரு லோனு வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு சர்டிஃபிகேட்டு எங்களுக்கு தேவையில்லை. அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கும்போது 12வது படித்து முடித்த உடனே சர்டிஃபிகேட்டு கொடுக்கும்போது, இந்தாப்பா இவ்வளோ நாள் நீ சம்பளம் இல்லாமல் படித்தல, அதற்கான ஊதியம் இழப்பீடு தொகையாக உனக்கு தரோம், 7,02,000 ரூபா அப்படி என்று கொடுக்க வேண்டும். கொடுத்து நீங்கள் 1லேருந்து 12 படித்தவனுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்கலாம். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 1ஆம் வகுப்பு படிப்பவனுக்கு 25 ரூபா சம்பளம் ஒரு நாள் ஒன்றுக்கு. 2ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளோ சம்பளம்? 50 ரூபா சம்பளம். 3ஆம் வகுப்பு படிக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 75 ரூபா சம்பளம். அப்படி கொடுக்கும்போது என்ன செய்வ? நல்ல கல்வி, தொழில் கல்வி கொடுத்து விடுவாய். அப்போ இவனுக்கு எதுக்கு நம்ம சும்மா காசு கொடுக்கணும்? 7,02,000 ரூபா. அப்போ அவனுக்குள்ள வேலையை கொடுத்து விடுவேன், அவனுக்குள்ள தொழிலை கொடுத்து விடுவேன். தொழில்நுட்பம் நிறைந்த வாத்தியார்களை வைத்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவன் 12வது முடித்த உடனே ஒரு தொழிலை செய்து
ஒரு திருமணம் பண்ணி அவன் பொழப்பு நடத்துவதற்கு ஒரு வழிவகை செய்து விடுவார்கள். பாருங்கள், இன்றைய படிச்சிருக்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா 6ADJ நீதிமன்றத்தில் நல்லா பாருங்கள், ஒரு ரப்பர் ஸ்டாம்பு குத்த கூட, அதாவது அந்த ரப்பர் ஸ்டாம்புங்க எனக்குள்ள குத்திருக்காங்க. அந்த ரப்பர் ஸ்டாம்பை இன்னொரு இதில் குத்தி பார்த்துட்டு சோதனை பார்த்துட்டு இதில் குத்தணும். இதில் ரப்பர் ஸ்டாம்பு இருக்கான்னு பாருங்கள். இப்படி குத்துனா இன்றைய உள்ள படிப்பு. இவன் வந்து அரசு வேலை பார்க்குறான் 6ADJ நீதிமன்றத்தில். அப்புறம் CPI கோர்ட்டில் பாருங்கள், CPI கோர்ட்டில் அந்த ரப்பர் ஸ்டாம்பு குத்தின ஆளுகளை பாருங்கள். இதுக்கு ரப்பர் ஸ்டாம்பு குத்தாமே விட்டுறலாம்ல. கையெழுத்து போட்டதும் 6ADJல கையெழுத்து ஏன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. CPI கோர்ட்டு நீதிமன்றத்தில் எப்படி ரப்பர் ஸ்டாம்பு குத்துறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயம் 1 நீதிமன்றத்தில் ரப்பர் ஸ்டாம்பு பட்டும் படாமல் கையெழுத்து இப்படி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜெயம் 2 ஜெயம் 2ல் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதே மாதிரி இந்த PTJ அதில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ரப்பர் ஸ்டாம்பை தெளிவாக குத்திடுறது. இதுக்கு காரணமான 6ADJவும் ஜெயம் 1 தான். எனக்கு வந்து நீங்கள் இது அந்த கையெழுத்தெல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கணும். இப்போ இதில் பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இதை காமிக்கிறேன்னா, இதை பாருங்கள், இதுலேயும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அது தெளிவாக பண்ணாமல் அதுலேயும் குளறுபடி தான் இருக்கும். எப்படி ஜெயம் 1க்கு 1 போட்டு ஐ போட்டு வாங்கலாம். எப்படி 1 வந்து இல்லை, ஐ போட்டால் 1 தாங்க, ஐ போட்டால் 1. 2 ஐ போட்டோம்னா அது ஜெயம் 2. எப்படி 2 ஐ போட்டோம்னு வச்சுக்க ஜெயம் 2 இப்படி சொல்கிறாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா CPIன்னு போடியானா CPO 1 போட்டு விட்டான். அதுக்கு ரப்பர் ஸ்டாம்பு தெளிவாக குத்துறாரு CPI கோர்ட்டில், வாங்கிட்டோம் லெட்டரை அப்படின்னு. CPI கோர்ட்டு என்னையா CPIன்னு போட்டிருக்கு CPOன்னு போட்டிருக்க, நான் லெட்ரு வாங்க மாட்டேயா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நான் கேட்டதுக்கு அந்த தபால் ஆஃபீஸில் என்ன சொன்னார்னா, இல்லைங்க நீங்கள் எழுதிருக்கீங்களே தெளிவாக, அதே போதும்ட்டார். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி ஜெயம் 1 வாய்தாவுக்கு போகிறேன். வாய்தாவில் இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டு முதலமைச்சர் 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இருக்கிறேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த ஸ்டாலினு 100 ஓட்டு அவரே கண்ட்ரோல் பட்டன் ஆன் செய்து அவரே ஓட்டு போடட்டும். உதயசூரியனுக்கு 500 ஓட்டு போடுறதில் நான் 300 ஓட்டில் ஜெயபாண்டி வெற்றி பெற்று காமிக்கிறேன். அதே மாதிரி இந்தியா பிரதமர் 100 ஓட்டு, ஸ்டாலின் 100 ஓட்டு போடட்டும். அதில் 150 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். அது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விட்டு, அதே மாதிரி நான் வந்து மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன் 75 நாளைக்குள்ளே. அதாவது இந்த தேதிக்குள்ளே நான் கொடுக்க இருக்கிறேன். இந்த தேதியிலேருந்து 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிக்கும் ஜெயபாண்டிக்கும் போட்டி. அது 6ADJ நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். இன்றைக்கி ஜெயம் நீதிமன்றம் வாய்தாவுக்கு போகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.